ஹலோ பெபிள்ஸ் வியர்ஸ், நாகர்கோயில் வந்திருக்கோங்க. காலைல தான் வந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டோம். லஞ்சு டைம் ஆயிடுச்சு. சரி, அப்படியே பை வாக்கப்லா அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே வந்து கோர்ட் ரோட்டு வந்துட்டு இருந்தோம். அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அந்த கடை கிராஸ் பண்ணும்போது ஒரு கம்மன்னு பிரியாணி ஸ்மெல் வந்து நாஞ்சில் பிரியாணி அந்த கடை பேர். அந்த கடையை பற்றி இன்னும் நமக்கு ஒன்றும் தெரியாது. உள்ளே போய் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன், வாங்க. இப்போ நாஞ்சில் பிரியாணி உள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. என்ட்ரு ஓனர் வேறு இருந்திருக்காரு. நாஞ்சில் பிரியாணியை பற்றி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுப்போம், வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நேம் சார்? என் பேர் மனோஜ். சார் இது வந்து ஒரு 1 year old பிராண்டு. பட் நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 30 years இருக்கும். ஹோட்டல் முனோங்கிற பேரில் இருந்தோம். ஸோ அப்புறமா எங்களோட பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு கஸ்டமர்ஸ்லாம் சொன்னனால அதை தனியாக பிராண்ட் பண்ணோம். அப்படிங்கிறத நாஞ்சில் பிரியாணின்னு பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் வே ஆஃப், இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல், இங்கே என்ன பொருட்கள் கிடைக்குது, ஸோ இங்கே உள்ள ரெசிபீஸ் வச்சு நாங்கள் பண்ணதான் இந்த நாஞ்சில் பிரியாணி. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மற்ற ஊர்லலாம் பிரியாணிக்கும் இந்த நாகர்கோயிலேருந்து ஒரு பிரியாணி டிஃப்ரெண்ட்டு ஸ்டைலாக தான் இருக்கும் அப்படின்னு அதை பற்றி. ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேரளா போனீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஸ்பைசஸ் எல்லாம் இருக்காது. திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா ஜீரக சம்பா அந்த மாதிரி தான் வச்சு பண்ணியிருப்பாங்க. நான் இப்போ நாகர்கோயில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் குஷின். ஆக்சுவலி மலையாளிஸும் இருப்பாங்க அண்ட் நம்ம சவுத் பீப்புளும் இருப்பாங்க. ஸோ இது மிக்ஸ்டு கல்ச்சர் இங்கே. ஸோ இது வந்து திருவாங்கூர் ஸ்டைல் பிரியாணி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் உள்ளே போட்டு நம்ம எல்லாமே தம்லேயே பண்ணியிருப்போம். நீங்கள் திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா வடி பிரியாணி மாதிரி போடுவாங்க. ஸோ இங்கே அப்படி இல்லை. அண்ட் சிக்கன் மசாலா அண்ட் ரைஸ் எல்லாத்துலேயுமே ஒரே இதில் தான் போட்டு பண்ணியிருப்போம். ஆமாம் பண்ணியிருப்போம். அண்ட் இது வந்து பாஸ்மதி ரைஸில் தான் இங்கே பண்ணியிருப்போம். பாஸ்மதி ரைஸ். ஆமாம். ஓகே சார். இப்போ பிரியாணி பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ பார்த்து இந்த காடை அந்த இதெல்லாம் போட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டிஷ்ஷஸ், ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் இருக்குது. நாட்டுக்கோழி இருக்கும் அண்ட் வான்கோழி இருக்கும், முயல், வாத்து, இறால், நண்டு, கனவா. இது வந்து எல்லா நாளும் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் நாட்டுக்கோழியில் ஒரு சாப்ஸ் ஒன்று பண்ணுவோம். அது மைல்ட் மசாலா. ஆக்சுவலி நான் ரொம்ப மசாலாஸ்லாம் இருக்காது. இது நம்ம ஊர் ஸ்டைலில் ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியான வேயில் இது பண்ணுற ஒரு மசாலா. ரொம்ப காடை பொதுவாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது ரொம்ப நல்லா டேஸ்ட் மசாலா சாப்ஸ். ஆமாம். ஓகே சார். அதாவது சார் சொல்லும்போதே வந்து இந்த நாட்டுக்கோழி மசாலா சாப்ஸ் சொல்லும்போதே டிஷ்ஷஸை சொல்லும்போது கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. மேற்கொண்டு இன்னும் இந்த டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுப்போம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கா சார்? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை. இப்போ இந்த அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இது கோர்ட் ரோட்டில் இருக்குது, நாகர்கோயில். ஆமாம், அது ஹார்ட் ஆஃப் த சிட்டி ஆக்சுவலி. இதில் நம்ம நாஞ்சில் பிரியாணின்னு வச்சுருக்கோம். ஸோ இது வந்து மார்னிங் 11 to நைட் 11 வரைக்கும் இருக்கும். 11 to 11. அண்ட் ராஜாஸ் மால் இருக்குது நமக்கு வேப்பம், இங்கே நம்ம செட்டிக்குளம் ஜங்ஷனில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 kg பிரியாணி ஷாப்புங்கிற பேரில் வச்சுருக்கோம். ஸோ அங்கேயும் 11 to 11 இருக்கும். ஸோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இன்னொரு நாஞ்சில் பிரியாணி இருக்குது. அது ஓல்டு ஹோட்டல் மனோ, இப்போ நாஞ்சில் பிரியாணி நேம் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 3 அவுட்லெட் இல்லை, மொத்தம் 5 இருக்குது. இது போக 2 டேக் அவே அவுட்லெட்ஸ் இருக்குது. ஒன்று டெரிக் ஜங்ஷனில் கேனான் சூப்பர் மார்க்கெட் முன்னாடி ஒன்று இருக்குது. இன்னொன்று எஸ்பி மால் பக்கத்தில் ஆனந்தா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். 5 அவுட்லெட். ஆமாம், 5 அவுட்லெட்ஸ் இருக்குது. அங்கே அந்த 2 அவுட்லெட் வந்து பார்த்தீங்கன்னா டேக் அவே அவுட்லெட்ஸ். ஆமாம், அங்கே டைனிங் பண்ண முடியாது. ஸோ 11 to 10 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூ கேன் டேக் அவே பார்சல். ஒன்லி பார்சல் மட்டும். பட் இங்கே வந்து இப்போ கோர்பரேட்டில் வந்து இங்கே வந்து ஆமாம், இங்கே ஒரு குட்டி சின்ன ஏசி ஹால் இருக்குது. இங்கே ஒரு 15-16 பேர் உட்காந்துக்கலாம். சின்ன ஒரு அவுட்லெட் இது. ரைட் சார். ஃபியூச்சர் பிளான் ஏதாச்சும்? ஆமாம், இதை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதே எங்களோட பிளான் ஆக்சுவலி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே கொடுக்குறது எல்லாமே ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டிஷ் தான்.
ஸோ ரொம்ப மசாலாஸ்லாம் இருக்காது, ரொம்ப மைல்டாக. பொதுவாக இங்கே அந்த மாதிரி தான் நம்ம இங்கே சாப்பிடுவாங்க. பட் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா வேறு டேஸ்ட்டில் இருக்கும், அண்ட் ட்ரிவாண்ட்ரம் அந்த சைட் போனீங்கன்னா வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இது ரெண்டுமே மிக்ஸ்டு கல்ச்சர், ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கரெக்ட். ஸோ வில் டேக் திஸ் டு எவ்ரிவேர். ஆக்சுவலி எங்களோட ஆசை அதுதான். ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ நம்ம நாஞ்சில் பிரியாணி சாப்பிட்டு நானும் ரிவ்யூ சொல்கிறேன், உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? சாப்பிட தானே போகிறோம், வாங்க. இப்போ நாஞ்சில் பிரியாணியில் என்ட்ராய் உள்ளே உட்காந்துச்சு, இலையும் போட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு கேட்டாங்க. நாட்டுக்கோழி பிரியாணி இருக்குது, இது வந்து நாட்டுக்கோழி பிரியாணி. அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா காடை பிரியாணி. அதுக்கடுத்து சிக்கன் 65 போன்லெஸ் வித் ஆனியன் லெமன் அதோட கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து நாட்டுக்கோழி ஃபஸ்ட் டேஸ்ட் பண்ணி சொல்கிறோம். இவர் வந்து நம்ம நண்பர் தான், வரும் கூட எல்லாம் ஒன்றா அப்படியே சுற்றி பார்க்க வந்திருக்கோம். சொல்லுங்கள், நீங்களே மக்களுக்கு ரிவ்யூ சொல்லுங்கள், நான் மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க. செம்மையாக இருங்க. சூப்பர். நல்லா பாயில் ஆகிருக்கு. இல்லை, சூப்பராக இருக்கும். ஸ்மெல் பக்காவாக இருக்கும். மற்றபடி நம்ம சாப்பிட்ருக்கோம், ஆனால் வந்து இந்த நாகர்கோவில் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல பிரியாணி. ஆயிலே சுத்தமாக கம்மியாக தானே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா அப்படியே அந்த மசாலாவோட கொடுத்துருவாங்க. இது என்னது இது என்னது இது ஸ்ப்ரிங் ஆனியன். ஓகே, பார்த்தீங்களா ஸ்ப்ரிங் ஆனியன். இது ஸ்ப்ரிங் ஆனியன் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நாட்டுக்கோழி கறி செம பாயில்டு, அந்த மசாலாவோட கொடுத்துருவாங்க. பார்த்தீங்களா நான் எப்படின்னா ஓகே, சூப்பர் கிளாஸாக இருக்குங்க. நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்டு 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுருக்கோம். சூப்பர். அதாவது என்ன சொல்லணும்னா, அந்த மசாலா நல்லா ஃபுல்லாக அப்படியே அந்த சாரை இறக்கி கொடுத்துட்டாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து சிக்கன் 65 பாருங்க எப்படி சாப்பிடுங்க. அதாவது மற்ற ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்ப்பாங்க, பட் இதில் சேர்க்கவே இல்லை. பியூர் ஃப்ரை சில்லியாக இருக்குது, கிளாஸாக இருக்குங்க. அந்த ஃப்ரையை இதோட அப்படியே லைட்டாக லெமன் டேஸ்ட்டு பார்க்குறேன். டேஸ்ட் பண்ணால் அவங்கள ரிவ்யூ சொல்ல முடியும். நம்ம டேஸ்ட்டு, அதாவது அந்த ஆயிலே இல்லை பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்குங்க. இது ஓகே. இப்போ அடுத்து காடை பிரியாணி. காடை ரொம்ப பெருசாக இருக்குது, உலகெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியும். கூட வந்த நண்பரை பெரிய எப்படிங்க இருக்கு வந்து சொல்லுங்கள். பாருங்கள் மக்களே, இவர் ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாரு. சொல்லுங்கள். ஹலோ, எப்படி இருக்காங்க? கரெக்டாக சொல்லுங்க. அடுத்து பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறேன். காடை பிரியாணி. இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாசுமதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சொல்லுங்கள். பட் வந்து என்னன்னா அந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். அதான் சொல்லுங்கள். அந்த கலர் கரெக்டு. சூப்பராக சொன்னார் பார்த்தீங்களா. அதுதான் காடை பிரியாணியும் செம்ம டேஸ்ட்டு. மெனுக்கார்டில் நிறையா இருக்குது. என்ன சொல்கிறீங்க, நம்ம அவ்வளோலாம் சாப்பிட முடியாது, ஆனால் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த நாகர்கோவில் வந்தால் இந்த நாஞ்சில் பிரியாணியை மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். கிளாஸாக இப்போ நாஞ்சில் பிரியாணி சாப்பிட்டு வண்டியை வந்துட்டேன். பிரியாணி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. போனில் 65 சூப்பராக இருக்கணும். நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள். நாகர்கோவில் வந்தீங்கன்னா இந்த நாஞ்சில் பிரியாணியை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பை. ஹாய், ஹலோ பெபிள்ஸ் வியூவர்ஸ். இப்போ நம்ம நாகர்கோவிலில் தாங்க இருக்கோம். நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா மீன் சாப்பாடு பிரியாணி கடைகள் நிறையா இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு தம் பிரியாணி கடை கேள்விப்பட்டு பாரத் தம் பிரியாணி அப்படின்ற ஒரு கடையை கண்டுபிடிச்சோம். வாங்க உள்ளே போய் சாப்பிட்டுட்டு என்னென்னு ரிவ்யூ சொல்கிறோம்.
இப்போ நம்ம பாரத் தம் பிரியாணி இந்த கடை உள்ளே தான் இருக்கோம். இந்த பாரத் தம் பிரியாணியை பற்றி, இந்த கடையை பற்றி என்ன டீட்டெயில், இங்கே என்ன ஸ்பெஷல் இருக்குது, என்ன சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்னு ஓனத்தை கேட்கறதுக்கு வாங்க. சார் வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? சார் என்னோட நேம் வந்து அகமது. ரைட் சார். நம்ம கடை இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஈவினிங் வந்து ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கடை. இப்போ வந்து நம்ம புதுசாக வந்து பிரியாணி போட்டிருக்கோம். அது வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம். இனிமேல் வந்து ஃபியூச்சரில் வந்து டெய்லியும் கொண்டு வர மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஓகே சார். மற்றபடி பார்த்தீங்கன்னா மத்தியானம் வந்து சிக்கன் பிரியாணி உண்டு, மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை உண்டு, வேறு சிக்கன் ஷாப்ஸ், இது உடம்பு பண்ணிகிட்டு இருக்கிறோம். இனிமேல் ஃபியூச்சரில் வந்து டெய்லி கொண்டு வர மாதிரி நல்ல பிளான். ஓகே. இப்போ இந்த பிரியாணி வந்து மற்ற கடைக்கும் நம்ம கடைக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஏன்னா வந்து இப்போ நான் கேட்கும்போது சீக்கிரம் போங்க அங்கே பிரியாணி தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன காரணம் சார்? அதாவது மற்ற கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ தம் பிரியாணிங்கிறது வந்து நம்ம இந்த மாதிரி தீ கங்கெல்லாம் மேலே போட்டு ஸ்பெஷலாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வரதான் தம் பிரியாணி. மற்ற கடையில் வந்து அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. அது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளோட மசாலா சேஞ்சஸ் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் நம்ம கடையோட ஸ்பெஷல். 30 இயர்ஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமாம், இது நிறைய பேர் வந்து சென்னை, வெளியூர் எல்லா இடமும் தேடி வராங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அப்ராட் போதில் பார்சல் வாங்கிட்டு வராங்க. துபாய் போகுது, சவுதி போகுது, எல்லா இடம் போகுது. அப்புறம் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா நல்லா ஃபேமஸ். இங்கே கொத்து பரோட்டா ரைட். ஈவினிங் வந்து நல்ல மூவிங் ஆகும். பாரத் தம் பிரியாணி ஈவினிங்கில் என்ன ஸ்பெஷலான ஐட்டம்னா இத்தனை வகைகள் இருக்குது சார். ஈவினிங் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை இருக்குது, வேறு சிக்கன் கட்டிங் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன 65 மாதிரி இருக்கும். சரி, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொத்து பரோட்டா நல்லாயிருக்கும் சார். இது கூட நல்ல மூவிங்காக போயிட்டு இருக்கும். டைமிங் நம்மளோட ஹோட்டலோட டைமிங் சார், மத்தியானம் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து 11:30 3 o'clock வரைக்கும் இருக்கும் பிரியாணி. இப்போ புரோட்டா பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clockலேருந்து நைட்டு 11 o'clock வரைக்கும். 11 o'clock. சரி சார். இப்போ வீக் ஆஃப் ஏதாச்சும் இருக்கா? வார விடுமுறை இல்லை, வீக் ஆஃப்லாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆமாம். சரி சார், ஓகே, நன்றி. சொன்னது நன்றி. இப்போ இங்கே பாரத் தம் பிரியாணிலாம் இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்? பாரத் பிரியாணி டேஸ்ட் பண்ணி என்னன்னு ரிவ்யூ சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த தம் பிரியாணி எப்படி இருக்குது பார்த்து நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ சொல்கிறேன். வாங்க. பாரத் தம் பிரியாணியில் உள்ளே வந்து என்ட்ரு ஆகிடுச்சு. அவங்களும் இலையை போட்டுட்டாங்க. இப்போ என்ன இருக்குன்னு கேட்டு என்னென்ன இருக்குது மட்டும் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, முட்டை பிரியாணி. சிக்கன் பிரியாணி 3 வெரைட்டிஸ் இருக்குது. நான் சிக்கன் பிரியாணி சொல்லி சரி சாப்பிட்டு சிக்கன் பிரியாணி வந்துருச்சு. பாருங்கள் சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சிக்கனை சாப்பிடுவோம். சூப்பர் டேஸ்ட்டு. தம் பிரியாணின்றது இது ஒரு ஸ்டைல் வித்தியாசமாக இருக்குது. இந்த நாகர்கோயிலுக்கு உரித்தான ஒரு ட்ரெடிஷ்னல் குழம்புன்னு சொல்கிறாங்க. நல்லா பீஸு பாருங்களா, தம்மில் நல்லா பீஸ் பக்காவாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றேன். செம்ம டேஸ்ட்டான. இந்த மதியானம் வந்து பிரியாணி மட்டும் தான் கிடைக்கும். அதுக்காக தான் தேடி வந்தோம். ஈவினிங் வந்து பரோட்டா இந்த மாதிரி ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் பிரியாணி தேடி வந்ததுனால பிரியாணி சூப்பராக. இந்த ஜிலேபி செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் இந்த நாகர்கோவில் வந்தீங்கன்னா மறக்காமல் பாரத் தம் பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாரத் தம் பிரியாணியில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரியாணி அல்டிமேட்டுங்க. இந்த பாரத் தம் பிரியாணி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கேபி ரோடு செட்டிக்குளம் ஜங்ஷனில் இருக்குது. நீங்கள் நாகர்கோவில் பக்கம் வந்தீங்கன்னா தம் பிரியாணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பை.